Yeah. வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதும் ஈஸியாக பாஸ் மார்க் வாங்குறதுக்கு எதெல்லாம் படித்தா நம்ம ஈஸியாக பாஸ் மார்க் வாங்கலாம், அதே போல் எந்தெந்த யூனிட்ஸ் ஈஸியான யூனிட்ஸ் இந்த எஜுகேஷனல் சைக்காலஜி சப்ஜெக்டில்ன்றதை நம்ம இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போது தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாமினேஷன் இந்த பிப்ரவரி மந்த் எண்டில் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி மந்த் எண்டில் வரப்போகுதுன்னா இன்னும் நம்மளுக்கு குறைவான நாட்களே இருக்குது. நம்ம இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா நான் ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு என்ன கொஷின்ஸை படித்தா போதும்ன்றதும் அதே போல் எந்தெந்த யூனிட்ஸ் ஈஸியாக இருக்கும் அதையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதற்கு முன்னாடி நம்ம எல்லா யூனிட்ஸுக்குமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அது நல்ல மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னா அந்த வீடியோஸை பார்க்கலாம். அதனுடைய லிங்க் நம்ம இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் தரோம். இது லாஸ்ட் மினிட்டில் பாஸ் மட்டும் பண்ணால் போதும், ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருந்தால் சொல்லுங்கன்றது கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜி இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் கல்வி உளவியலில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த யூனிட்ஸ்லாம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, ஃபிஃப்த்து யூனிட்டு. ஃபிஃப்த் யூனிட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து இது மூணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஷின்ஸ் எல்லாம் ரொம்பவுமே நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டல் லெவலில் இருக்கும். அதால் இந்த யூனிட்ஸை நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அதே போல் தேர்ட் யூனிட்டில் தேர்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக வரும், ரிப்பீட்டட் கொஷின்ஸ். அந்த கொஷின்ஸ் நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தேர்ட் யூனிட்லேருந்து மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் தியரிஸ்ன்றது தேர்ட் யூனிட்டு. இதில் பார்த்திங்கன்னா மாஸ்லோ தியரின்றது அடிக்கடி கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு தேர்ட் யூனிட்லேருந்து மாஸ்லோ தியரி, மாஸ்லோ ஹைரார்கிக்கல் நீட்ஸ்ன்றது கேட்டிருப்பாங்க. அது மாதிரி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வரும். மாஸ்லோ தியரின்றது லேர்னிங், மோட்டிவேஷன் அண்டு லேர்னிங் தியரியில். அதால் அது மாதிரி கொஷின்ஸை நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. லேர்னிங் தியரிஸை பொறுத்தவரையில் இந்த மோட்டிவேஷன், மாஸ்லோவுடைய மோட்டிவேஷனு நமக்கு டயக்ராம் ரெப்ரசன்டேஷனோட வரும். அது மாதிரி டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொஷின்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸை ரொம்பவுமே ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற கொஷின்ஸாக நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்பவுமே ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேஜஸும் ஃபில் பண்ணலாம், மார்க்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இந்த எஜுகேஷன் சைக்காலஜி கல்வி உளவியலில் ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கல்வி உளவியல் மற்றும் மனித வளர்ச்சி மேம்பாடும், ஹியூமன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றதை கொடுத்துருப்பாங்க. இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கல்வி உளவியல் என்பதை வரையறுத்து அதன் வரம்பினை விளக்குக. டிஃபைன் த டேர்ம் எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் இட்ஸ் ஸ்கோப். இது பார்த்திங்கன்னா பேசிக். செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா டிஃபைன் த டேர்ம் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்னு வரும்போது நமக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், intellectual or mental development, emotional development, moral or character development, social development, language development. இது பார்த்திங்கன்னா மனிதனுடைய வளர்ச்சிகளில் என்னென்ன மாதிரியான பரிமாணங்கள் இருக்குன்றது தான். அதால் இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற கொஷின்ஸாக நீங்கள் படிக்கும்போது இதை நீங்கள் லாஸ்ட் மினிட்லேயே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை வச்சுட்டே நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் பேஜஸை கவர் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதலாம். அப்போது இது மாதிரியான டாபிக்ஸ் இருக்கிற கொஷின்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பிளைன் த பர்சஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அடுத்தது. இதுவுமே இந்த ரெண்டு கொஷின்ஸுமே பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்டு. இந்த பர்சஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் மனித மேம்பாட்டின் கட்டங்களை விளக்குகள்னு வரும்போது இந்த கொஷினுமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். மனித வளர்ச்சி
மனிதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா குழந்தை அந்த இன்ஃபேன்சி முதல் அதே போல் ஓல்டு ஏஜ் வரல. ஸோ குழந்தை முதல் முதுமை பருவம் வரல என்ன மாதிரியான நிலைகள் இருக்குது? இன்ஃபேன்சி, சைல்டுஹுட், ப்ரீ அடோலசன்ஸ், அடல்ட்ஹுட், மிடில் ஏஜ், ஓல்டு ஏஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லேயே பார்த்திங்கன்னா அடோலசன்ஸ்ன்றது செப்ரேட்டாக 5 மார்க்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடோலசன்ஸை வந்து அதுலேயே வந்து பெரிய கொஷின்ஸு. ஸோ அதையுமே கொஷினாக கேட்பாங்க 5 மார்க்கில். அதே போல் இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் படிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு 5 மார்க்கில் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் வரும். ஸோ அதெல்லாம் இது மாதிரி கொஷின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் அட்டென்ஷன், பெர்செப்ஷன் அண்ட் மெமரி. ஸோ இந்த யூனிட்லேயுமே பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மெமரி, ஹவு டு யூ இம்ப்ரூவ் இட், நினைவு இவற்றின் வகைகளை விளக்கு, நினைவினை எவ்வாறு மேம்படுத்துவாய். ஸோ இந்த வந்து கொஷினை வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மெமரியை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, ஸோ அது மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே போல் கைண்ட்ஸ் ஆஃப் மெமரின்றதுமே இதுக்கு வந்து கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ அதில் இதை வந்து நீங்கள் இதையுமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸு செகண்ட் யூனிட்டில் படிங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து செகண்ட் யூனிட்டுமே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. 5th கொஷின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த டேர்ம் பெர்செப்ஷன், எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் பெர்செப்ஷன். புலன்காட்சி என்பதால் அறியப்படுவது யாது, புலன்காட்சியின் விதிகளை விளக்குக. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடான கொஷின்ஸு. டைப்ஸ் ஆஃப் மெமரியும் சரி, இந்த பர்செப்ஷன்ன்றதும் சரி. ஸோ இப்போ முழுமை காட்சி விதினா என்னன்றது கேட்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 விதிகள்ன்றது லா ஆஃப் பர்செப்ஷன்றது 5 திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து முழுமை காட்சி விதி, அதே போல் அண்மை விதின்றது, ஒப்புடைமை விதி, மூட்ட விதி, தொடர்ச்சி விதி. ஸோ லா ஆஃப் கண்டினியூட்டி, க்ளோஷர், சிமிலாரிட்டி, ப்ராக்சிமிட்டி, ப்ராக்னன்ஸ்ன்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இதையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அழகாக நீங்கள் லிஸ்ட் அவுட் போட்டு எழுதலாம். அதே போல் இங்கே டயக்ராம் ரெப்ரசன்டேஷனும் இருக்கும் இந்த 5th கொஷனுக்கு. 6th, define the term attention, explain the nature of attention. கவனித்தல் என்பதனை வரையறுத்து கவனத்தின் இயல்புகளை விவரிக்க. ஸோ அதே போல் 5th யூனிட்டில் பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டிஸ் தியரிஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதால் இதுவுமே வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 5th யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஸோ இதில் மெயினாக இந்த மெமரிஸை பொறுத்தவரையில் ஹவு டு யூ இம்ப்ரூவ் இட்ன்றதை வந்து கேட்பாங்க. ஸோ அதால் அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் மெமரியும் தெரியணும். ஸோ டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் மெமரி ஆர் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரமோட்டிங் பெட்டர் மெமரி, இல்லை குட் மெமரி. ஸோ இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மேம்படுத்துறது அப்படியும் வந்து கொஷின் கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ கொஷின்ஸ் எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரைப் த டைப்ஸ் ஆஃப் த தியரி ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ இப்போ தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ்னு வரும்போது நம்மளுக்கு தியரிஸ்ன்றது ஆளுமையின் வகைப்பாட்டு கோட்பாட்டினை விவரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரெச்மினர் விதி கிளாசிஃபிகேஷன்றதை கொடுத்துருப்பாங்க. அதே போல் ட்ரைட் அப்ரோச் டு பர்சனாலிட்டி. ஸோ இது மாதிரி நிறைய ஆத்தர்ஸுடைய தியரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மெயினாக நம்மளுக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது ஃப்ராய்டினுடைய சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி தான் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஃப்ராய்டினுடைய சைக்கோ அனலிட்டிக்கல் தியரி. ஸோ அதில் இந்த பர்சனாலிட்டி தியரிஸில் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இதை ஃப்ராய்டினுடைய சைக்கோ அனலிட்டிக்கல் தியரியை வந்து படித்து வச்சுக்கோங்க. அதே போல் ட்ரைட் அப்ரோச் டு பர்சனாலிட்டி. ஸோ அதுவுமே வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. 8th, வாட் ஆர் த டெக்னிக்ஸ் யூஸ் டு அசஸ் த பர்சனாலிட்டி, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஸோ இப்போது ஆளுமையை மதிப்பிடுவதற்குள்ள நுட்பங்களை கூறி அவற்றை விரிவாக விளக்குக. ஸோ அது ஆளுமையை எப்படி அளவிடுது அசஸ்மெண்ட்டுன்றதை அதையுமே வந்து கொஷினாக கேட்பாங்க. ஸோ அதில் 5th யூனிட்டை பொறுத்தவரையில்
நமக்கு தெரிய வேண்டியது பர்சனாலிட்டினா என்ன, அதனுடைய டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. டைப் தியரி, ட்ரைட் தியரின்றதை நமக்கு வந்து மெயினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷன்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் 9th டிஸ்கிரைப் தர்ஸ்டன் குரூப் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு என்பதற்கான வரையறை தருக. தர்ஸ்டன் குழு காரணி கொள்கையை விவரித்து அதன் முக்கிய பங்கினை குறிப்பிடுக. ஸோ இது பார்த்திங்கன்னா 9th கொஸ்டின் பார்த்திங்கன்னா 4th யூனிட்லேருந்து இருக்கும். 4th யூனிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டெலிஜென்ஸ் அண்ட் க்ரியேட்டிவிட்டின்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இன்டெலிஜென்ஸில் நம்மளுக்கு நிறைய தியரிஸ்ன்றது இருக்கும். ஸோ அதில் மெயினாக நமக்கு இந்த குரூப் ஃபேக்டர் தியரின்றதை கேட்பாங்க. ஸோ அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரை இந்த 4th யூனிட்டில் க்ரியேட்டிவிட்டி, ஸோ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸோ அதையுமே வந்து கேட்பாங்க. தாண்டாய்க்கினுடைய மல்டி ஃபேக்டர் தியரி இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மெயினாக இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, க்ரியேட்டிவிட்டினா என்ன, ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மீனிங் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி, அதே போல் இன்டெலிஜென்ஸ், ஸோ இன்டெலிஜென்ஸுடைய டைப்ஸு, ஸோ என்னென்ன இருக்குது. இதில் 3rd யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா லேர்னிங் தியரிஸ், அதில் பாவ்லோ ஸ்கின்னர் தியரிஸ்ன்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாஸ்லோ தியரியுமே அடிக்கடி கேட்பாங்க. ரிப்பீட்டட் கொஷின் மாஸ்லோ தியரி டயக்ராம் ரெப்ரசன்டேஷனோட இருக்கும். 10th பார்த்திங்கன்னா ஸோ 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸு பாவ்லோ ஸ்கின்னர் மாஸ்லோ தியரி, இதை கட்டாயமாக படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டும் படிக்கும்போது அந்த யூனிட்டுடைய மீனிங் என்ன, ஸோ அந்த யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குது ஓவர் வியூவாக ஜஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டு பேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சம்மரைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து புரியும். அதே போல் ஜீன் பியாஜெட்டினுடைய தியரி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டுன்றதுமே ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதால் அதையுமே வந்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 3rd யூனிட். 3rd யூனிட்டில் பார்த்திங்கன்னா பாவ்லோ ஸ்கின்னர் மாஸ்லோவினுடைய தியரி, மாஸ்லோ லேர்னிங் தியரி, ஸோ மோட்டிவேஷனல் தியரின்றது சொல்லுவாங்க. மாஸ்லோ தியரி ஆஃப் மோட்டிவேஷன்றதும், அதே போல் ஜீன் பியாஜெட்டினுடைய தியரி காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். ஸோ அது இதுமாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.